பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கம் சார்பாக வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது, வயது வரம்பு, ஊதியம், முன் அனுபவம் என்ன இருக்கணும் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். இதில் இன்டர்வியூ அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 3 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு 60,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. வேக்கன்ட் பிளேஸ் அடைக்கல மாதா UHWCயில் 1, TNHP காலனியில் UHWCயில் 1, பரையடை UHWCயில் 1. அர்பன் ஹெல்த் நர்ஸு அல்லது ANMக்கு 30 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான மாதம் ஊதியம் 14,000 ரூபாய். எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPHC பேட்டையில் 3, பாளையப்பேட்டை 3, பட்டப்பாத்து 3, MV புரம் 4, கொக்கிராக்குளம் 5, சமந்தாபுரம் 3, பாளையங்கோட்டை 2, பெருமாள்புரம் 1, மேலப்பாளையம் 3, அம்பாசமுத்திரம் 2. லேப் டெக்னீஷியனுக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான ஊதியம் 13,000 ரூபாய். எங்கெங்கே காலி பணியிடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா UPHC MV புரமில் 1, மேலப்பாளையம் 1, பெருமாள்புரமில் 1. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 2 காலி பணியிடங்களுக்கு ஊதியம் 14,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வேக்கன்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட் ரோட் UHWCயில் 1, உதயத்தூரில் PHCயில் 1 வேக்கன்ட் இருக்குது. கவுன்சிலருக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பிளாக் PHC வடக்கன் குளத்தில் 1 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து ஹெல்த் அண்டு வெல்னஸ் சென்டரில் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. சேலரி 18,000 ரூபாய். வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா சாஸ்திரி நகரில் 1, TNHP காலனியில் 1, தியாகராய நகரில் 1. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 10 வேக்கன்ட் இருக்குது. மாத ஊதியம் 8,500 ரூபாய். அம்பேத்கர் நகர், வையாபுரி நகர், பவுண்ட் ரோட், வேடி காலனி, மலையாளமேடு, TVMCH, DSMO, உதயத்தூர், ஹமீம்புரமில் வேக்கன்ட் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கிளீனருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 8,500 ரூபாய். பிளாக் PHC முனஞ்சப்பட்டி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸில் 1 இருக்குது. செக்யூரிட்டிக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. மாத ஊதியம் 8,500 ரூபாய். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வேக்கன்ட் இருக்குது. அடுத்தது செக்யூரிட்டி கார்டில் 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கும் 8,500 ரூபாய். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வேக்கன்ட் இருக்குது. அடுத்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கருக்கு 2 காலி பணியிடங்கள் இருக்குது. ஊதியம் 23,800 ரூபாய். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது. சானிட்டரி ஒர்க்கருக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 8,500 ரூபாய். வள்ளியூர் GHயில் வேக்கன்ட் இருக்குது. மல்டி டாஸ்க் ஒர்க்கருக்கு 7 வேக்கன்ட் இருக்குது. மாத ஊதியம் 6,000 ரூபாய். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வேக்கன்ட் இருக்குது. டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 13,800 ரூபாய். வள்ளியூர் GHயில் 1 வேக்கன்ட் இருக்குது. அடுத்தது சீனியர்ஸ் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசருக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 19,800 ரூபாய். பிளாக் PHC வடக்கன் குளத்தில் 1 வேக்கன்ட் இருக்குது. மொபைல் மெடிக்கல் யூனிட்டில் டிரைவர் போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 13,500 ரூபாய். பிளாக் PHC முக்குடலில் இருக்குது. மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 18,000 ரூபாய். பரப்படியில் HSCயில் 1, பாத்மன்னேர் HSCயில் 1 வேக்கன்ட் இருக்குது. ரேடியோகிராஃபருக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. ஊதியம் 13,300 ரூபாய். களக்காடில் 1, ராதாபுரம் 1, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 1 வேக்கன்ட் இருக்குது. அடுத்து OT அசிஸ்டண்ட்டுக்கு மாத ஊதியம் 11,200 ரூபாய். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 4 வேக்கன்ட் இருக்குது. மொத்தம் 19 கேட்டகரியில் 87 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த பணிகளுக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க திருநெல்வேலி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு உங்களுடைய சான்றிதழ் நகல்களை சுய சான்றொப்பமிட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சுகாதார அலுவலகம், எண் 16/22, பழைய போலீஸ் ஆஸ்பத்திரி ரோடு, சமாதானபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627-002 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் கூட என்னென்ன சான்றுகள் இணைத்து அனுப்பணும் அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, SLC, HSC சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணலாம்.
எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 10th 12th டிப்ளமா ஆர் டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணோம். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்கு voter ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் வந்து அட்டாச் பண்ணலாம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து வேறு ஏதாவது ரெக்கார்ட்ஸோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இப்பதவிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது, 11 மாதங்களுக்கு மட்டும். இப்பணியிடங்கள் எந்த ஒரு காலத்திலும் பணிநிலம் செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. பணிகள் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 35 வயதிற்குட்பட்டவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியின் எண்ணிக்கை மாதத்துக்குட்பட்டது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க.